கணவன், மகள், மகன். இதன் ஆசிரியர் அசோகமித்ரன். திருமுனையில் சண்முகத்தை பார்த்தபோதே அவன் ஏதோ தகவலோடு வந்திருக்கிறான் என்று மங்களத்துக்கு தெரிந்துவிட்டது. ராமுசாருக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வர நேரமாகுமா, சொல்லிட்டு வர சொன்னாரு என்று சண்முகம் சொன்னான். ஏன், ஆஃபீஸ்லேயே நேரமாகுமா? ஆஃபீஸ்லையா? 5 மணிக்கே இழுத்து பூட்டிடுவாங்களே, வேற எங்கேயோ வெளியில் போகிறாருன்னு நினைக்கிறேன். மங்களம் சுவர் கடிகாரத்தை பார்த்தா. மணி 4:30. நீ மறுபடியும் ஆஃபீஸுக்கு தானே போகிற? ஆமாம். அப்போது ராமுவை இன்னைக்கு நேராக வீட்டுக்கு வந்துட சொல்லிடு. எங்கேயாவது போகிறதுன்னா சனி ஞாயிறு போயிருக்கலான்னு சொல்லு. நான் போகிறதுக்குள்ளே அவர் கிளம்பிட்டா? இருந்தா சொல்லேன். இருந்தா சொல்லுறேன். கையோட வீட்டுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன். சண்முகம் போய்விட்டான். சென்ற வாரம் ஒரு முறை இரவு 11 ஆகியும் ராமு வீட்டுக்கு திரும்பாதது கண்டு மங்களம் அவன் போயிருக்கக்கூடும் என்று அவளுக்கு தெரிந்த இடங்களுக்கு தனியாக போனாள். 2 இடங்களில் விளக்கு அணைக்கப்பட்டு எல்லோரும் தூங்கிட்டாங்க. 3வது இடம் சீட்டு கச்சேரி நடக்கும் மணமகிழ் மன்றம். அங்கு கூட மேஜை நாற்காலிகள் ஒழுங்காக இழுத்து போட்டு கதவை தாளிட்டிருந்தார்கள். ராமு அன்று 8:30 மணிக்கே கிளம்பி போய்விட்டதாக மன்றத்தின் பணியாளர்களில் ஒருவன் சொன்னான். அந்த நள்ளிரவில் திறந்து வைத்திருந்த வெற்றிலைப்பாக்கு கடைகள், நடைபாதை, முட்டை இட்லி வண்டிகள் அருகில் ராமு எங்காவது நின்று கொண்டிருக்கிறானா என்று பார்த்தபடி மங்களம் நடந்து வந்தாள். இல்லை, வீடு வந்த பிறகுதான் அந்த மாதிரி சென்றது சரியில்லையோ என்று அவளுக்கு சந்தேகம் தோன்றியது. பயம் கூட தோன்றியது. அவளுடைய உடலில் ஒரு பொட்டு தங்கம் கூட கிடைக்காது. ஆனால் இருட்டில் தாக்க வருபவனுக்கு அது தாக்கிய பிறகுதானே தெரிய வரும். அது தெரிந்த பிறகு ஆத்திரம் அதிகமாகுமே. அன்று இரவு முழுவதும் ராமு வரவே இல்லை. மங்களம் அவளையும் அறியாமல் விடியற்காலையில் கண்ணயர்ந்து விட்டாள். பாக்கெட் பால் கொண்டு வந்து தரும் ஆயா கதவை தட்டி தட்டி களைத்து போய் பாலை வாசல்லையே வைத்து விட்டு போயிட்டான். அது ஒரு முனையில் ஒழுகி தரையில் பால் சிறு குட்டையாக தேங்கியிருந்தது. எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் பள்ளி செல்ல தயாராகி பெரியவர்கள் அலுவலகங்களுக்கு கிளம்பும் நேரத்தில் ராமு வீட்டுக்கு வந்தான். ஏண்டா ராத்திரிலாம் வரவில்லையே என்று கூட மங்களம் கேட்கவில்லை. அவன் படுக்கையை விரித்து போட்டு படுத்து கொண்டான். ஒரு காலத்தில் அந்த வீட்டில் எல்லாமே உரிய நேரங்களில் உரிய முறையில் நடந்தன. ராமுவின் அப்பாவை இன்றும் வெளியார் பலர் தங்கமான மனிதன் என்று தான் நினைவுபடுத்தி கொள்வார்கள். முதற் பெண் லலிதாவின் கல்யாணத்தை தான் எவ்வளவு அமெரிக்கையாக நடத்தினார். 5ஆம் பந்தியில் உட்கார்ந்து சத்திரத்து காவல்காரன் கூட எல்லோரையும் போல ஒரே மாதிரியான கவனிப்பு. கல்யாணத்திற்கு வந்திருந்த 2 உறவினர் கொடை தொலைந்து போனது கூட அவர் திரும்பி ஊருக்கு கிளம்பும்போது புது கொடைகள் வாங்கி கொடுக்கப்பட்டன. ராமுவுக்கு மைத்துனர் மோதிரம் என்று சம்பந்தக்காரர்கள் போட்டார்கள். அதை அப்பா கழட்டி வாங்கி கொண்டார். ராமுவுக்கு 15 வயசுதான். தங்க நகைகளின் சாத்தியங்களை அவனுக்கு தெரிவித்திருக்க நியாயமில்லை. இன்னும் பல விஷயங்கள் பலர் தெரிந்து வைத்திருக்கவே இல்லை. மங்களமும் ஒவ்வொரு நகையாக கழட்டி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியதாயிற்று. 2வது பெண் உமாவுக்கு வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் செய்வதற்கு முதல் நாள் ராமுவின் அப்பா யாரையோ 5000 ரூபாய் கேட்டு அலைஞ்சிருக்கிறார். யாரோ கொடுத்ததா கூட கேள்வி. ஆனால் மறுநாள் காலையிலிருந்து அவரை காணவில்லை. மாலை பிள்ளை வீட்டார் வந்து வீட்டார்கள் இவரை காணோம். முதலில் உறவினர், நண்பர் வீடு என்று, ஆஃபீஸ் என்று எங்கெங்கேயோ போய் தேடி பார்த்தார்கள். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், ஆஸ்பத்திரி என்று தேடி பார்த்தார்கள். அவர் காணாமலே போய்விட்டார். ஆனால் வேறு ஏதேதோ தகவல்கள் கிடைத்தன. அதே ஊரில் அவர் இன்னொரு பெண்மணியுடன் குடித்தனம் நடத்தி அவருக்கு கல்யாணத்திற்கு பெண் இருந்தது நிறைய பேரிடமிருந்து கடன் வாங்கியிருக்கிறார்.
சிறு தொகைகள் அல்ல, 1000, 2000, 5000ன்னு இவ்வளவு பணத்தையும் என்ன செய்தார்? இரண்டாம் மனைவிக்கு பெரிதாக செய்துவிடவில்லை. பார்க்க போனால் அவளிடமிருந்து கூட நகைகளை வாங்கி போய் விற்றிருக்கிறார். மங்களத்திற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் புதிராக இருந்தது. அவள் இவ்வளவு நாட்கள் எந்த மனிதனோடு வாழ்க்கை நடத்தினாள்? 25 ஆண்டுகள் கூடவே இருந்தும் கூட அவள் அறியாத ரகசியங்கள் இவ்வளவு அவனிடம் இருந்ததா? அவன் மறைத்தானா, அல்லது அவள்தான் ஒரேடியாக கண்ணை மூடிக்கொண்டு இருந்து விட்டாளா? இவ்வளவு குருடராக இருந்தவளால் கணவன் மீது பிடிப்பு வைத்திருக்க முடியுமா? அதனால்தான் அவன் ஓடிவிட்டானா? மங்களத்துக்கு அவளுடைய மன வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் எப்போதோ புதைந்து போன அதாள பாதாளத்திலிருந்து மேலெழும்பி வந்தது. அவன் அவளிடமும் கொஞ்சிருக்கிறான், கோபித்திருக்கிறான், யோசனை கேட்டிருக்கிறான். அவள் விருப்பப்படி ஏராளமான சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கின்றன. குழந்தைகளை தூக்கி விளையாடி இருக்கிறான். இரவு கண் விழித்திருந்து மருந்து கொடுத்திருக்கிறான். உமாவை ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டியிருந்த போது ஆஸ்பத்திரி வராண்டாவில் இரவெல்லாம் காத்து கிடந்திருக்கிறான். பீர்க்கங்காய் துவையல் 2 நாட்களுக்கு ஒரு முறை செய்ய சொல்லியிருக்கிறான். சட்டைக்கு பொத்தான் தைக்க சொல்லியிருக்கிறான். வீட்டு வாசலில் புள்ளியிட்ட கோலம் வேண்டாம் என்று கூறியிருக்கிறான். தூக்கத்தில் ஏதோ உளறியிருக்கிறான். உடல் நோய்பட்டு படுத்திருக்கிறான். அவனுடைய அம்மா இறந்தபோது அழுதிருக்கிறான். வீட்டில் ஒட்டடை அடித்திருக்கிறான். ஆனால் அவள் அறியாமல் அவன் தனியாக இன்னொரு பெண்ணோடு வாழ்க்கை நடத்தி இப்பொழுது வளர்ந்த மகள் ஒருத்தி வேற இருக்கிறாள். அங்கும் அந்த பெண்மணியினிடமும் கொஞ்சிருப்பான், கோபித்திருப்பான், ஆலோசனை கேட்டிருப்பான். அந்த வீட்டிலும் ஒட்டடை அடித்திருப்பான். அவனுக்கு எப்படி இவ்வளவுக்கும் நேரம் இருந்தது? உடலில் சக்தி இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இவ்வளவு செயல்களில் ஈடுபட ஓர் உந்துதல் இருந்தது. அவ்வளவு அசாத்தியமான மனிதனா? இப்பொழுது எங்கிருப்பான்? எப்படி இருப்பான்? அவனை இன்னொரு முறை பார்க்க கிடைக்குமா? உமாவின் கல்யாணம் நின்றுவிட்டது. ராமுவின் படிப்பும் நின்றுவிட்டது. அந்த நாளில் அஞ்சல் வழி கல்வி, மாலை கல்லூரி என்றெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு பாடமாகவும் தேர்வு பெற முடியாது. பகுதி 1, 2, 3 என்று இருக்கும். ஒவ்வொரு பகுதியையும் மொத்தமாக தேர்வு பெற வேண்டும். அதனால் கல்லூரி போக முடியாமல் படிப்பு நின்றால் அதோடு படிப்பே போச்சு. ராமு வேலைக்கு போக ஆரம்பித்தான். ராமு வேலைக்கு போய் அந்த சம்பளத்தை எதிர்பார்த்து தான் குடும்பம் நடக்க வேண்டி இருந்தது. ராமுவின் அப்பா இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று தான் அவருடைய அலுவலகத்தில் கருத வேண்டியிருந்தது. ஆதலால் அவர் ஒப்புதல் கையெழுத்து இல்லாமல் எந்த பணமும் மங்களத்துக்கு தர முடியாத போயிற்று. வருடங்கள் பல முடிந்து அவர் ஓய்வு பெற வேண்டிய நாள் வந்தபோது கூட அதிகாரபூர்வமாக அவர் உயிரோடு இல்லை என்ற அத்தாட்சி இல்லாமல் அலுவலகத்தில் சேர்ந்திருந்த பணத்தை யாருக்கும் தர முடியாது என்றார்கள். உமாவுக்கும் ஒரு சீட்டு கம்பெனியில் ரசீது எழுதும் வேலைக்கு போனாள். அவள் வேலைக்கு சேர்ந்து 2 மாதங்களுக்குள் அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று வேறு யாரோ தான் மங்களத்துக்கு சொன்னார்கள். மங்களத்துக்கு நம்ப முடியவில்லை. அவள் பெண் அன்று காலை கூட ஏதோ புதிதாக நடந்திராத மாதிரி சாப்பிட்ட கைக்கு சிறிது மோர் சாதமும் எடுத்து போயிருக்கிறாள். உமா மாலையில் வீடு வந்தவுடன் அவளை கேட்க வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் கேட்க வாய் வரவில்லை. அடுத்த நாளும் வாய் வரவில்லை. அதற்கடுத்த நாளும் இல்லை. 15 நாட்கள் கழித்து உமாவாகவே தனி கொடுத்தனம் போகப் போவதாக சொன்னாள். அவளுடைய மாப்பிள்ளை இளம் வயதுக்காரனா, வயதானவனா, சைவமா அசைவமா என்று கூட கேட்கவில்லை. உமாவாக அம்மாவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்ததாக தோன்றவில்லை. வீட்டிலிருந்த பாத்திரங்களிலேயே சிலவற்றை அவள் எடுத்து போனாள். அவள் கல்யாணத்தை நினைத்து வாங்கி வைத்திருந்த வெள்ளி பாத்திரங்களில் குங்கும சிமிழ் ஒன்று தான் மிஞ்சியிருந்தது. எவர் செல்வர் பாத்திரங்களில் 4-5 இருந்தன.
அவள் அம்மாவை மேற்கொண்டு சீர்வரிசை என்று கேட்கவில்லை. அவளுடைய கணவன் அவன் கல்யாணம் செய்து கொண்டது எதை பற்றியும் தனியாக சொல்லவும் இல்லை. லலிதாவிடம்தான் ஒரு முறை மங்களம் இதை சொல்லி வருத்தப்பட்டு கொண்டாள். இந்த பெண்ணுக்கு என்ன ஒரு நெஞ்செழுத்தம்! நான் வேற்று மனுஷியா, சத்துருவா? என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லலையே. போயிட்டு வரேன்னு சொன்னான், ஆனால் எங்கே போகிறேன்னு சொல்லலையே. லலிதா வெகு நாட்களுக்கு பிறகு அங்கு வந்திருந்தாள். முதல் பிரசவம் தாய் வீடு என்றாலும் அதன் பிறகு வரவே இல்லை. இப்பொழுது 2வது குழந்தைக்கு 3வது பிறந்த நாள். என்னிடம்தான் ஒரு மூச்சை விடலைனாலும் உன்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே, மங்களம் சொன்னாள். விம்மி விம்மி அழுதாள். லலிதா பேசாமல் சிறிது நேரம் இருந்தாள். பிறகு எழுந்து நின்றாள். உமா என்கிட்ட சொல்லித்தான் கல்யாணம் பண்ணிட்டா என்றாள். என்னது? அவன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிறது, வேற வீடு போகிறது, எல்லாத்தையும் தான் முன்னாலேயே சொல்லியிருக்கா. என்ன? எனக்கும் சொன்னான், ராமுக்கிட்டேயும் சொன்னான். உங்கள் 2 பேருக்கும் எல்லாம் தெரிஞ்சுமா? ஒருத்தர் கூட என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. லலிதா உதட்டை பிதுக்கினாள். போய்விட்டாள். மங்களம் அவள் போன திசையையே பார்த்தபடி வெகுநேரம் உட்கார்ந்திருந்தாள். இப்பொழுது ராமுக்கு உடம்பு கெட்டுவிட்டது. அவனுடைய ஈரல் முதலிலிருந்தே வலுவானது கிடையாது. உண்ட உணவு ஜீரணமாகாமல் அவன் தவிப்பது குழந்தையாயிருக்கும் நாட்களிலிருந்தே உண்டு. இப்பொழுது அது இன்னும் பழுதடைந்து விட்டது. அவன் வயிறு வீங்கி 1 மாதம் ஆஸ்பத்திரியில் கிடந்தபோது மங்களம் பல நாட்கள் சாப்பிடவே இல்லை. ஆனால் அவளால் விழித்திருக்க முடிந்தது. வேலைக்கு ராமுக்காக பத்தியமாக ஆகாரம் சமைத்து கொண்டு போக முடிந்தது. அவனுடைய உடல்நிலை பற்றி விசாரிக்க வெவ்வேறு வைத்தியர்களுக்காக காத்திருக்க முடிந்தது. பெரிய வைத்தியர்கள் எவரும் நேரடியாக மங்களத்திடம் பேசுவதில்லை. அவர்கள் வேறு சிறிய வைத்தியர்களிடம் சொல்லுவார்கள். அதை சுருக்கி அல்லது மாற்றி அந்த சிறிய வைத்தியர்கள் மங்களத்திடம் சொல்வார்கள். ஆனால் ஒரு பெரிய வைத்தியர் அன்று மங்களத்திடம் நேரடியாகவே தமிழில் பேசினார். உங்கள் பிள்ளை கண்டதை குடிச்சிட்டு மறுபடியும் சீக்கில் விழுந்தா எழுந்திருக்கவே மாட்டார். ராமு அந்த முறை எழுந்துவிட்டான். ஆனால் இதோ மறுபடியும் சீக்காளியாவதற்கான பாதையில் இருக்கிறான். அவனை இன்னமும் குடிக்காதடா என்று ஒரு வார்த்தை அவளால் சொல்ல முடியவில்லை. அவன் குடிப்பது அவளுக்கு தெரியும் என்ற நிலையை உண்டாக்க மனம் வேண்டவில்லை. அவளுக்கு தன் மகனறிய அவனை குடிக்கிறான் என்று அவள் நினைப்பது கூட சாத்தியமா இல்லை. அவனும் அவள் அறியாதவள் என்றுதான் நினைக்க விரும்புவான். இவ்வளவு முற்றி போயும் தெரியாமல் இருக்குமா என்று தோன்றாது. அவளுக்கு தெரியாது போல அவள் நடந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு தெரியாதது அவளுக்கு தெரிவதை அவன் விரும்பவில்லை என்பது போல அவன் நடந்து கொள்ள வேண்டும். வெயில் நன்கு புறப்பட்ட அந்த வேளையில் நினைவிழுந்து படுத்து கிடக்கும் மகனை மங்களம் பார்த்தபடி நின்றாள். அவளுடைய அப்பா வேறு. எப்படியெல்லாம் இருந்தாலோ அவர் குடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததில்லை. அவருடைய அம்மாவிடம் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் ராமு பல விஷயங்களில் அவனுடைய அப்பா போலவே நடந்து கொள்கிறான். அவளிடம் எரிந்து விழுவதில்லை, சத்தம் போட்டதில்லை. ஆனால் பல விஷயங்களில் அழுத்தமாக வாயே திறவாமல் இருந்து விடுகிறான். உமாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. உமாவுக்கு அவள் எதிரி அல்லவே. அவள் மகளின் நலனில் அவளுக்கு அக்கறை இருக்கத்தானே செய்யும். அது அவனுக்கும் அவளுக்கும் தோன்றவே இல்லையே. ராமு குடித்தால் இனிமேல் உயிருக்கு ஜவாப்தாரி அல்ல என்று வைத்தியர் திட்டவட்டமாக கூறிய பிறகும் கூட அவன் குடிக்க போய்விடுகிறான். அதற்கென்று எங்கோ ஏற்பாடு செய்து வைத்திருக்க வேண்டும். கையில் காசு கிடையாது. வீட்டில் தரித்திரம் பிடுங்கி திங்கிறது. ஆனால் இரவெல்லாம் வீடு திரும்பாமல் குடிப்பதற்கு பணம் கிடைத்து விடுகிறது.
அவள் மட்டும் அவனுக்கென்று எடுத்து வைத்திருந்த சோற்றை கண்களில் இரத்தம் சிந்தும் குப்பையில் கொட்ட வேண்டும். ராமு, ராமு, ஏண்டா நீ என்னை வதைக்கிற? குடிக்காதடா. நம்ம வம்சத்தில் யாருமே குடிச்சு செத்து போனதே கிடையாதுடா. குடிக்காதடா, குடிக்காம தான் இரேண்டா என்று கத்த வேண்டும் என்று மங்களத்துக்கு இருந்தது. ஆனால் ஆயுட்காலம், பழக்க தோஷம், ஒரு சொல் உச்சரிக்க முடியவில்லை. மகனை ஏறிட்டு பார்க்க முடியாது. இருந்து அவன் தூங்கும்போது தான் நேராக முழுதாக பார்க்க முடிகிறது. புருஷனிடம்தான் இப்படி இருந்தாயிற்று, மகனிடமுமா என்று அவளுக்கு துக்கம் பொங்கி வந்து கொண்டிருந்தது. அழத்தான் முடியவில்லை. முற்றும். கணவன் மகள்